ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி வந்து ஈஸியாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பிசுறு வராமல் எப்படி போடுறது அப்படின்றது தான் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ. நம்ம வந்து இப்போது நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. அந்த செலிப்ரேஷனுக்காக 3 மந்த் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆரி கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது. பட் என்னால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியல, வெளியில் போய் படிக்க முடியல, எங்கள் ஃபேமிலி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 மந்த் ஆஃபர் வந்து இந்த மந்த் மட்டும்தான். நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து 3 மந்த் இருக்காது கண்டிப்பாக ஆஃபரு. இது நம்ம சேனலோட 1 இயர் செலிப்ரேஷனுக்காக மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம இந்த கிளாஸ்க்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாதுப்பா. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம வந்து நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணோம். ஆரி த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட முடியாது. ஸோ இந்த நார்மல் த்ரெட்டில் நான் நார்மல் மிஷின் த்ரெட் வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். கீழே வந்து நம்ம எப்பயும் நாட் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். அதே மாதிரி தான் நாட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதே மாதிரி நாட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம் மேலே. இது வந்து நீங்கள் ஃப்ளவர் இப்போ நான் த்ரெட்டு வந்து மேலே எடுத்துட்டு லேசாக வந்து இந்த நூலை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு வராது, நூல் வந்து ஈவனாக இருக்கும். இப்போது நீடில் நம்ம ஒரு வாட்டி இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம மேலே எடுத்தோமோ அதே இடத்துல திரும்பவும் பஞ்ச் பண்ணி எடுக்கணும் கீழே. ஸோ நீடில் அந்த த்ரெட் வந்து கிட்ட போகிற வரைக்கும் நம்ம இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து விடக்கூடாது. கிட்ட போகும்போது விடணும். அப்படி விட்டால் தான் நமக்கு வந்து பிசுறு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி விடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பிசுறு கூட வராமல் நீட்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு நூல் பிரிஞ்சு வருது, 2 நூல் தனியாக தூக்கிட்டு நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நான் இப்போ திரும்ப போட்டு காட்டுறேன் பாருங்கள். நூலை எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி நூலை நல்லா சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வச்சு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல திரும்பி வந்து நம்ம பஞ்ச் பண்ணோம். டைட்டாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத விடக்கூடாது. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிசுறு வந்துடும். கிட்ட அந்த கிளாத் கிட்ட போகும்போது தான் இப்படி விடணும். நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அழகான ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டில் நார்மல் மெத்தட் இது. இதுவே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி கீழேருந்து நீடில் எடுத்துக்கலாம். மேலே நம்ம எடுத்துகிட்டு நீடில் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நீடில் ஒரு சுற்று சுற்றணும் முதல்ல. இப்போ அதுக்கு பதிலாக 2 சுற்று சுற்றலாம். ஸோ 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளது வந்து எம்போஸ்டாக இருக்கும். அந்த நாட் வந்து எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இன்னொரு சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்போஸ்டாக இருக்கும் நாட்டு. ஸோ இப்போ இந்த நாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 2 நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ எம்போஸ்டாக வேணும், அந்த ஃப்ளவர் வந்து நம்ம நல்லா பெருசாக காமிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தடவை சுற்றணும். இந்த எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா 2 தடவை சுற்றணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள் மெத்தட் தான். இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நூலை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து 1 அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி 2 தடவை சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து நீடில் மேலே எடுத்தோமோ அதே இடத்துல கீழே பஞ்ச் பண்ணி இழுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை கிட்ட போகும்போது தான் விடணும். அப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 சின்னதாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளவர் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கூட 3, 4 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி ஆரியை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.